Cobalt-rich Congo tries to push into battery manufacturing. The violent conflicts in DRC in which two BSFs. So இங்க பாருங்க பெலாரஸ் இருக்கு, then Romania இருக்கு, so இங்க ஹங்கேரி இருக்கு. Almost 1 million drought hit Somalis in Al-Shabaab areas. இஸ்ரேலுக்கும் அரப் ஸ்டேட்ஸ்க்கும் நமக்கு வந்து இந்த அரப் இஸ்ரேல் வார்க்கு அப்புறம் ஒரு 4 decades வந்து இஷ்யூஸ் இருந்து நமக்கு தெரியும். மணிப்பூர் கிரைசிஸ் நீங்க அப்சர்வ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல மியான்மர் பத்தி பார்த்துருந்தாலும் சரி, கச்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது மணிப்பூர் இருக்கு தெரிஞ்சிருந்தாலே அது எத்தியோப்பியா இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ட்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸை நம்ம வந்து எதுக்கு எடுத்துருக்கோம்னா, we have to understand how newspaper is very important for prelims itself. ஸோ இந்த நியூஸ்பேப்பரோட ஹெல்ப் இல்லாமல் ஒருத்தரால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாதுன்ற ஒரு டீப்பான ஃபேக்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்ற ஒரு ப்ரைம் மோட்டிவோட we have started this series. So today we will start with IR. ஸோ ஆகாஷ், அதாவது குவைட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2021க்கு அப்புறம் கொஸ்டின்ஸோட ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து மாறிட்டு இருக்குது. எஸ், அன்பிரிடிக்டபிள். இப்போ வந்து 2023யோட கொஸ்டின் பேப்பருக்கும் 2024 கொஸ்டின் பேப்பருக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ். கரெக்ட். ஒன்று 2023 ஃபுல்லாக லாஜிக்கலாக இருந்தது, 24 ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேக்சுவலும் இருந்தது, லாஜிக்கலும் இருந்தது. அப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ் மினிமம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேருந்து நமக்கு வந்து வந்துருது. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 2023 வந்த ஐஆர் கொஸ்டின்ஸ் மட்டும் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுங்கிறது எல்லாரும் நினைப்பாங்க 2015லேருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு. நோ, 15 to 20 வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சு. பட் 20ல கோவிடுக்கு அப்புறம் ட்ரெண்ட் எக்ஸாக்டா மாறிச்சு. ஒவ்வொரு எக்கனாமியோட ரொம்ப டீப்பா கேட்டதா இருக்கட்டும், இல்லை ஐஆர் கேட்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸோட டு டேட் வந்து நீங்கள் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சர்ப்ரைஸ் வந்துட்டே இருந்துச்சு. நம்ம ஒரு விஷயத்துக்காக பேடப் பண்ணி போறோம்னா அது புது பவுன்சரை தூக்கி போட்டுச்சுன்ற மாதிரி லைக் இட் இஸ் வெரி அன்பிரடிக்டபிளாக தான் மாறிட்டு வருது. அதில் நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து படிக்காமல் மிஸ் பண்ணோம்னா மேகசீனில் வந்து நம்ம அதை கவர் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ப்ரிலிம்ஸ்க்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும்போது அது ஹோல் ப்ராசஸ்க்கே வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லைக் மேகசின்ஸ் படிக்கலாம், அது வந்து இட்ஸ் அட்வைசபிள், பீப்புள் ஆர் ஸ்டடிங். பட் அந்த லாஸ்ட் 3 monthsல பாசிபிளான்ற ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க். நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு தான் நீங்க மந்த்லி மேகசின் இது ஃபாலோ பண்ணாலும் நீங்க ஒரு ரீசன்க்காக தான் பண்ண முடியுமே தவிர அது ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க வந்து மேகசின் போறது வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பிகாஸ் ஒரு லாஸ்ட் 12 months ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேகசின் 200 pagesனா nearly 2500 pages வந்துடும். ஸோ அட் 3 months டைம் இந்த 2500 pages புதுசா படிக்கிறதுங்கிறது இட்ஸ் ஹெர்குலியன் டாஸ்க். அது வந்து வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார். டிஆர்சி கோபால்ட் ஈவன் டுடே இந்த நியூஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. இதோட காங்கோ அப்படிங்கிறது இன்னைக்கு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா 2 மாசமா வந்து நியூஸ்ல வந்து இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் ருவாண்டா ரிபல் கிரைசிஸ். ஆனா 2023லயே காங்கோ பத்தி 3 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஒன்னு ஜியாகிரபி கொஸ்டின், ஒன்னு மேப் கொஸ்டின், இன்னொன்னு வந்து ஐஆர் ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ இங்க நியூஸ் பாருங்க. நியூஸ் வந்து கோபால்ட் ரிச் காங்கோ ட்ரைஸ் டு புஷ் இன் டு பேட்டரி மேனுஃபேக்சரிங். ஸோ ஹிந்துல November 25, 2021 ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது வந்து 22ல இருந்தது, 23லயும் வந்து நியூஸ்ல வந்துருந்தது. இந்த பாயிண்ட பாருங்க, 2/3 ஆஃப் த வேர்ல்டு கோபால்ட் ஸோ காங்கோ மைன்ஸ்ல வந்து இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப மேல பாருங்க, நம்ம கேட்ட கொஸ்டின் வந்து நியூஸ்ல இருந்து அப்படியே வந்து கொஸ்டின் வந்திருக்கு. About 3/4 of the world cobalt, a metal required for manufacturing of batteries for electric motor vehicle, is produced by. So in the country, Democratic Republic of the Congo. இன்னைக்கும் இந்த கிவுன்னு சொல்லக்கூடிய ப்ராவின்ஸ்ல M23 சொல்லக்கூடிய ரிபல்ஸ் வந்து இதைத்தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ரீசன் வந்து கோல்டான் ஒரு மினரலும் கோபால்ட்னு ஒரு மினரலும். ஈவன் கோல்டான் இஸ் நவ் ஃபார் மொபைல் மேனுஃபேக்சரிங். இதுக்காக பண்றோம் சிப்ஸ். அண்ட் பிஃபோர் திஸ் நம்ம வந்து ஏபிசி நம்ம தெரியும், அர்ஜென்டினா, போஸ்வானா அண்ட் டிஆர்சி. மெனி பீப்புள் தாட் தட் இட்ஸ் அர்ஜென்டினா. ஆனா பட் அந்த வருஷம் வந்து அதுக்கு நியூஸ் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் தான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குங்கிறது நியூஸ் நம்ம பார்த்தோம். அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. அப்ப இங்க என்னன்னா நமக்கு 2 சாய்ஸ்ல தான் நமக்கு நிற்கும். பட் அந்த டிஆர்சிங்கிறது நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தா மட்டும்தான் இது வந்து நம்ம எடுக்க முடியும். கரெக்ட். ஸோ லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுவும் காங்கோ வச்சு வந்துருக்காங்க. காங்கோ பேசின் வச்சு வந்து இப்ப நம்ம இது வந்து ட்ரெடிஷ்னலா வந்து பார்த்தோம்னா சிலபஸ்ல ஐஆருக்கு வந்து நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். பட் இப்போ ப்ரிலிம்ஸ் அதுல வந்து நமக்கு வேர்ல்டு ஜியாகிரபி பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, லேக்ஸ் பத்தி கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து கண்ட்ரிஸ் பத்தி கேட்பாங்க. ஆனா 23-24 பேட்டர்ன் எடுத்து பார்த்தா நிறைய ஐஆர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருந்தது. ஆனா இந்த கொஸ்டின் நம்ம ஐஆர்னு எடுத்துக்கலாம், வேர்ல்டு ஜியாகிரபிக் லொகேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதை பத்தி சொல்லுங்க. காங்கோ பேசின். ஸோ காங்கோ பேசின்ல we know that there was the various problems were going on. அதுக்கப்புறம் வந்து we had this. So இதுல வந்து they are asking which of the following part is the
காங்கோ பேசின். பேசின். இப்ப கேமரூன் வந்து வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே கிடையாது. நைஜீரியா ஆல்சோ வெஸ்ட் ஆப்பிரிக்கா, சவுத் சுடான் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, அதாவது எஜிப்த் நைல் வேலியில போயிடும். உகாண்டா, ருவாண்டா, காங்கோ. இப்ப அதுதான் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ பக்கத்துல இருக்கக்கூடியது காங்கோ பேசின் சொல்றோம். ஸோ இப்போ நம்ம ரிஃப்ட் வேலிலாம் படிப்போம், இந்த கென்யா பக்கத்தில் இருக்கிறது, அதெல்லாம் யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லேக் விக்டோரியா அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அது மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் தான் இந்த காங்கோ வச்சு கேட்டது. இது செகண்ட் கொஸ்டின். இப்ப தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. தேர்ட் கொஸ்டின்ல வந்து அவன் மென்ஷன் பண்ணிருக்கிறது, யூபிஎஸ்சி மென்ஷன் பண்ணிருக்கிறது, ரீஜியன்ஸ் ஆஃபன் மென்ஷன்ட் இன் நியூஸ், ரீசன் ஃபார் பீயிங் இன் நியூஸ். இப்ப ரீசெண்டா இந்த மாதிரி கொஸ்டின் ஆக்சுவலி இந்த மூணு ரீசன்ஸுமே அந்த வருஷம் கண்டினியூஸ்லி இட் வாஸ் நியூஸ்ல இருந்தது. இதுல பாருங்க, நார்த் கிவுன்னு சொல்லக்கூடிய ப்ராவின்ஸ் வந்து இன்னைக்கு காங்கோ பத்தி படிக்கிறவங்களுக்கு தான் தெரிஞ்சது. பட் அன்னைக்கு வந்து நம்ம வந்து பெக்யூலரா பாத்துருக்க மாட்டோம். அவங்க கொடுத்துருக்க மேட்ச் பாருங்க, அர்மேனியா அசர்பைஜான். சோ திஸ் இஸ் ராங். நோ, அது வந்து மிஸ் மேட்ச் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, நகார்னோ காரபாக், அதுதான் வந்து அர்மேனியா. அட்லீஸ்ட் ஆஸ்பிரண்ட்டுக்கு இது தெரிஞ்சிருந்தா கூட எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா 2022ல அர்மேனியாக்கு அசர்பைஜானுக்கு பார்டர் பிரச்சனை வரப்ப இது வந்து வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா. அப்ப இது தெரிஞ்சிருந்தா கூட இந்த ரெண்டு ஸ்டேட் நீங்க எலிமினேட் பண்ணுங்க. கண்டிப்பா. யா, சோ அடுத்தது பாருங்க, கர்சன் அண்ட் ஜப்போரிசியா. இது நமக்கு தெரியும், ரஷ்யா உக்ரைன் வார். கர்சன் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருக்குது, இஸ்ரேல் லெபனான் கொடுத்திருக்காங்க. இதுவும் அப்ப இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சேலஞ்ச். ஏன்னா இது வந்து யூபிஎஸ்சில வந்து இந்த ட்ரெண்டை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு கொண்டு வந்துருக்காங்க, புதுசாவும் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்ப மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு தெரியலனாதான் எக்ஸாக்டா போட முடியுமே தவிர இங்க நம்ம எலிமினேஷன் ப்ரோசஸ் வந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இப்படி கேட்டா தான் எலிமினேஷன் இதுல மெத்தட்ல வந்து 2023ல எலிமினேஷன் டெக்னிக்கே எலிமினேட் பண்ணிட்டான்ற மாதிரி. ஆமா, அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா வந்து ஆஸ்பிரண்ட் இந்த வருஷம். சோ இந்த क्वेश्चन பாருங்க, the violent conflicts in DRC in which 2 BSFs killed. சோ இதுதான் இந்த நியூஸை வந்து ஒரு பேஸா வச்சு தான் இந்த क्वेश्चन வந்திருந்தது. அது இந்தியா வந்து யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம போலீஸ் பிஎஸ்எஃப் மிலிட்டரியில அனுப்புறோம்ல, அதிகமா ஆப்பிரிக்கால தான் நம்மளோட இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க ஃபோர்ஸஸ். ஸோ அதை வச்சு வந்த நியூஸ். ஸோ கோமான்னு சொல்லக்கூடிய சிட்டி கியூ ப்ரோசி ப்ராவின்ஸ்ல இருக்கு. ஈவன் டுடே திஸ் இஸ் இன் நியூஸ். வி மே எக்ஸ்பெக்ட் 2025ல காங்கோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு क्वेश्चन வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து. பட் இதே ஃபார்ம்ல வரலாம், வேற ஃபார்ம்ல வரலாம், ஆனா கண்டிப்பா காங்கோ பத்தி क्वेश्चंस வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन இது வந்து எக்ஸ்பெக்டட் क्वेश्चन இது. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வந்து வார் வந்த பிறகு நியூஸ்ல இருந்துட்டே இருக்குது. எவ்வளவோ நம்ம क्वेश्चंस வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருப்போம், ஆனா இதுவும் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுதான். உக்ரைனை சுத்தி பார்டரிங் கண்ட்ரிஸ் கேட்பாங்க. ஏன்னா 2022 யூபிஎஸ்சி கொஸ்டின்ல ஆப்கானிஸ்தான்ல வந்து தாலிபான் கிரைசிஸ் வந்தப்ப ஆப்கானிஸ்தான் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. அப்ப உக்ரைன் பத்தி கேட்டிருந்தாங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஸ்டின் தான். ஏன்னா கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ண முடியாத வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு எக்ஸாக்டா லித்துவேனியா வருமா வராதா, லாட்வியா வருமா வராதா, இதை கூட சொல்லிடலாம். ஏன்னா இது வந்து பால்டிக் கண்ட்ரிஸ். பட் அந்த பல்கேரியா, ஹங்கேரி, ரொமானியா வந்து நம்ம வந்து மேப்பை வந்து பார்த்துருந்தாதான் இங்க வந்து இது பண்ண முடியும். ஸோ மேப் அப்படிங்கிறது யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ரெண்டு டாக்குமெண்ட் எப்பவுமே ஒரு ஆஸ்பிரண்ட் கையில வச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் 3 டாக்குமெண்ட்ஸ். ஒன்னு அவனோட சிலபஸ், செகண்ட் நியூஸ் பேப்பர், தேர்ட் அட்லஸ். அட்லஸ் இருந்தாதான் ஜியாகிரபியும் சரி, ஹிஸ்டரியும் சரி, எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்க மேப் வச்சு பார்த்தாலும் சரி, இல்ல வரக்கூடிய நியூஸ் வச்சு நீங்க பார்த்தாலும் சரி, இங்க கொடுத்துருக்காங்க உக்ரைன் சுத்தி என்னென்ன கண்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாருங்க, பெலாரஸ் இருக்கு, தென் ரொமானியா இருக்கு, ஸோ இங்க ஹங்கேரி இருக்கு. இந்த மாதிரி கண்ட்ரி சுத்தி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ அப்ப இதுதான் ஏன் மேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வேர்ல்டு நியூஸ்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இயர்ல வந்து பாத்தீங்கன்னா மேகசின்ல பாத்துக்கலாம்னு சொல்லுவோம். பட் எவ்வளவு பிளேஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது வந்து நியூஸ்ல பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி ஈஸியா வந்து இது இந்த ப்ராசஸ் இது எப்படி இருக்கும்னா, நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, அட்லஸ் பக்கத்துலயே வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்த நியூஸ்ல பார்த்த உடனே டேக் யுவர் அட்லஸ், see it. அப்போ வந்து உங்களோட பிக்டோரியல் மெமரி வந்து அது வந்து ஹேபிட்டா மாறணும். அட்லஸ் வச்சு பாக்குறது வந்து ஹேபிட்டா மாறணும். இந்தியன் ஜியோகிராஃபிக்கு இதே ட்ரெண்ட் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following countries have for this, இது வந்து ரிகார்டிங் சொமாலியா, அதோட டீப் ட்ராட் ஆனதால அதோட ஹங்கர் அந்த ப்ராப்ளம்ஸ் பத்தி வந்த ஒரு கொஸ்டின். ஸோ அந்த வருஷம் பாருங்க, there was a question in Indian Express that October 26, 2022ல வந்து நியூஸ், almost 1 million drought hit Somalis in Al-Shabaab areas. ஸோ இது வந்து கண்டினியூவா நியூஸ்ல இருந்த ஒரு கண்ட்ரி. இது வந்து நீங்க நார்மலாவே லாஜிக்கலா பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஜெனரலா யார்கிட்ட கேட்டாலும் ரொம்ப போரான கண்ட்ரி ஹங்கர் சோமாலியான்னு சொல்லுவோம். இருந்தாலும் இது நியூஸ்ல இருந்து தான் நீங்க அந்த இதை கேட்டிருக்காங்க. 2024 இது கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். மிலிட்டரி வச்சு நம்ம பார்த்தோம் ஒரு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
ஸோ இட் இஸ் ரிகார்டிங் இந்தியா யூஎஸ் டிடிசி, அதாவது ட்ரேட் அண்ட் டெக்னாலஜிக்கல் கவுன்சில். ஸோ இந்த கொஸ்டின் வந்து அந்த வருஷம் அந்த ஒரு கவுன்சில் நடந்தது. ஸோ டைரக்டா அதை வந்து பிக் பண்ணியிருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து. இட் வாஸ் நோவேர் ஃப்ரம் எல்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து டைரக்டா பிக் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கூட ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இது வேர்ல்டு எக்கனாமிக் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் ஐஆர்ல நம்ம நியூஸ்ல வச்சு பார்த்தோம்னா அது என்ன ப்ரோசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். கண்டிப்பா இது வந்து இந்தியா யூஓட டிடிசி சைன் பண்ணாங்க. ஆனா பட் இந்த லைன்ல கொஸ்டின் வரல. அவங்க வந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, யூஎஸ் யூரோப்பியன் யூனியன் பத்தி வந்து கேட்டிருந்தாங்க. அது டிடிசினா என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு. நீங்க டிடிசினா என்னன்னு தெரிஞ்சா கூட போதும். யூஎஸ்க்கும் யூரோப்பியன் அந்த இன்டெகிரிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய தேவையில்ல. ஜஸ்ட் அந்த ஃபேக்ட் என்னன்னு தெரிஞ்சிருந்தா போதும். இது எங்க இருந்து வந்துச்சு, ஃப்ரம் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா நீங்க ஈஸியா இதை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, நமக்கு வந்து இஸ்ரேலுக்கும் அராப் ஸ்டேட்ஸ்க்கும் நமக்கு வந்து இந்த அராப் இஸ்ரேல் வாருக்கு அப்புறம் ஒரு 4 decades வந்து இப்போ இஷ்யூஸ் இருந்து நமக்கு தெரியும். ஆனா யூஎஸ் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா அராப் பீஸ் இனிஷியேட்டிவ். எக்ஸப்ட் ஈரான், மற்ற கண்ட்ரிஸாவது இஸ்ரேல் கூட டிப்ளமேட்டிக் டைஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நியூஸ்ல இருந்தது. அப்ப இதுதான் வந்து நம்ம கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஒய் இஸ்ரேல் யுஏஇ ட்ரேட் பேக் மோர் தென் ஜஸ்ட் அனதர் இன்டர்நேஷனல் டீல். இதுதான் நியூஸ். இந்த நியூஸ்ல வச்சு கொஸ்டின் கேட்டது பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல இஸ்ரேல் எஸ்டாப்ளிஷ் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வித் சம் அரப் ஸ்டேட்ஸ். அது வந்து நீங்க யுஏஇ சொல்ல தேவையில்ல, சவுதியிலும் தெரிய தேவையில்லை. சம் அரப் ஸ்டேட்ஸ் லாஜிக்கா திங்க் பண்ணாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த அராப் பீஸ் இனிஷியேட்டிவ் வந்து மீடியேட்டட் பை சவுதி, வாஸ் சைன்டு பை இஸ்ரேல் அண்ட் அரப் லீக். ஸோ இது நியூஸ்ல இருந்தது. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து நம்ம யூஎஸ் பண்ண ஒரு மீடியேஷன் தான். ஸோ அதை வச்சு வந்து நியூஸ் தான். ஸோ இது டைரக்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ், நோ எங்கிருந்தோ எடுத்திருந்தாங்கலாம் கிடையாது. இப்போ என்னன்னா நம்ம இந்தியா ரிலேட்டடானதான் சில இதெல்லாம் நமக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூபிசியில் வந்து ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல சுவிட்சர்லாந்து பத்தி ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்க, வெனிசுலா பத்தி 2024ல கேட்டிருந்தாங்க, இத்தாலி பத்தி கேட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது வெஸ்ட் ஏஷியா பத்தி மட்டுமே தனியா வந்து நம்ம வந்து கேட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் த கச்சின் ப்ராவின்ஸ். கச்சின் ப்ராவின்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்தது. So they are asking, see, the areas of conflict often mentioned in news and countries where it is located. இது செகண்ட் டைப்பா இந்த क्वेश्चन வருதுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 3 சிட்டியுமே எந்த கண்ட்ரில சிச்சுவேட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நமக்கு வந்து மணிப்பூர்ல வந்து கிரைசிஸ் போயிட்டு இருந்தப்ப அக்டோபர் 2022ல நியூஸ் வந்திருக்கு பாருங்க. நீங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்தது. கச்சின் ஸ்டேட்ல ஒரு பெரிய ஒரு சிவில் வார் மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. அப்ப மணிப்பூர் கிரைசிஸ் நீங்க அப்சர்வ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல மியான்மர் பத்தி பார்த்திருந்தாலும் சரி, கச்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது மணிப்பூர் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலே அது எத்தியோப்பியா இல்லைன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. கண்டிப்பா லாஜிக்கலா வந்து யோசிச்சாலே எடுத்துடலாம். டான்பாஸ் பாலஸ்தீன உக்ரைன் வந்து இஷ்யூ இருக்கும்போது அது வந்து டான்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுலதான் அது ஆரம்பிச்சது. அதனால அதுவும் வந்து ராங்கா கொடுத்துருக்காங்க. டிக்ரே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எத்தியோப்பியால இருக்கக்கூடிய 90s இருந்து இருந்த ஒரு கிரைசிஸ் ஏமன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து தப்பு. ஸோ பாருங்க, மேலும் இதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் ஆல் ராங்க வச்சிருந்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா நீங்க ரீஜன் பாருங்க. மேல வந்து யூரோப் ரீஜியன், இது ஏசியா ரீஜியன், கீழே வந்து ஆப்பிரிக்கன் ரீஜியன். அப்ப அதுக்காக நம்ம வந்து வேர்ல்டு நியூஸை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ எந்த நியூஸ் வந்தாலும் அட்லீஸ்ட் அந்த கிரைசிஸை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் ரிகார்டிங் 4 கண்ட்ரீஸ்ல அந்த வருஷம் வந்து கூப்ஸ் நடந்திருந்தது. அதாவது சாட், குனியா, மாலி அண்ட் சூடான். இந்த 4 கண்ட்ரில வந்து அங்க வந்து கூப்ஸ் நடந்திருந்தது. ஸோ வந்து இந்த கொஸ்டின் டைரக்டா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இஃப் யூ ஆர் நோன் வெல், இட் இஸ் லைக் இதுதான் நியூஸ். February 2022 அந்த நியூஸ். ஆப்பிரிக்கன் யூனியன்ல ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல அங்க நடக்கக்கூடிய மிலிட்டரி கூப் பத்தியும் பேண்டமிக் பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா there is a wave of coup வந்து இந்த நியூஸ் வந்திருந்தது. ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஆப்பிரிக்கா அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொல்லி இருக்கலாம். அதுலயும் ஒரு பிக்சர் கீழேயே ஹிந்துல வந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா கினியா, மாலி, சூடான். இந்த கொஸ்டின் அந்த கண்ட்ரீஸ் தான் கண்டிப்பா கொஸ்டின் வந்து இருந்துச்சுன்னு தெரியும். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் நியூஸ். அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ரிகார்டிங் G20 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இது வந்து பாருங்க, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 2020ல வாட் இஸ் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்தியா பண்ண ஒரு பெரிய இனோவேஷன் தானே. இந்தியா தான் நல்லா கண்ட்ரிஸ் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. G20ல இந்தியா என்ன சொல்லிச்சுன்னா டிக்ளரேஷன்லயே நான் எங்களுக்கு இருக்கக்கூடிய டிபிஐயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா குளோபல் சவுத் கண்ட்ரிஸ் கொடுக்கணும்னு சொன்னாரு. அந்த இயர் ஃபுல்லா இந்த நியூஸ்ல வந்து இருந்தது. கரெக்ட். அந்த நியூ டெல்லி லீடர்ஸ் டிக்ளரேஷனோட மெயின் ஆப்ஜெக்டிவே இந்த டிபிஐ வந்து வேர்ல்ட் ஃபுல்லா ரீச் ஆகணும். அப்ப அது ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாங்க. இது கண்டிப்பா ஒரு நார்மலா ஒரு நியூஸ் பார்த்த ஆஸ்பிரண்ட்க்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. G20யோட ஆரிஜின் பத்தி கேட்டாங்க. Originally established as a platform
for finance ministers and And central central bank bank governors to discuss the international economic and financial issues. இது 1999ல தான் நம்ம வந்து இப்படி வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது வந்து ஒரு மீட்டிங்கா வந்து நம்ம கண்டக்ட் பண்றது வந்து ஆஃப்டர் குளோபல் ஃபினான்ஷியல் மெல்டவுனுக்கு அப்புறம் தான் நம்ம பிரசிடென்சி மீட்டிங்லாம் வந்து 2008 crisis பேசிக் அப்ஜெக்டிவ் G20 பத்தி ஒரு அப்ஜெக்டிவ் தெரிஞ்சிருந்தாலே இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு தெரிஞ்சிருக்கும். எஸ். ஸோ இதுவும் எங்க இருந்துச்சுன்னா அந்த வருஷம் வந்து we had the opportunity of doing this. நியூ டெல்லி டிக்ளரேஷன் இந்தியா தான் கண்டக்ட் பண்ணிச்சு. எஸ். ஸோ அதனால there was many questions. G20ல இருந்து என்னென்னமோ questions வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். ஸோ we had சிம்பிளா இந்தியா பத்தி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 10 கொஸ்டின் பார்க்கறதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராட் ஐடியா வந்திருக்கும். தட் இஸ் நியூஸ் பேப்பர் நீங்க ஒரு சின்சியரான ஆஸ்பிரண்டா இருந்து நியூஸ் பேப்பர் ஒரு 1 year தொடர்ந்து படிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் ஆன்சர் ஆல் த 10 questions வித்வுட் எனி டிஃபிகல்டிஸ். பிகாஸ் இந்த 10 கொஸ்டின் எங்கிருந்து வந்திருக்குன்னா உங்களோட டெய்லி வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒரு ஆர்டிகலா தான் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தட் நீங்க மேகசின்ஸ் ஆர் லைக் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். அது வந்து காம்ப்ளிமெண்டா தான் யூஸ் பண்ண தவிர அதுவே 2024லயும் 10 questions இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வந்திருக்குது, மேப் பேஸ் பண்ணி வந்திருக்குது. அப்ப 2025ல உங்களோட நீங்களே ப்ரீட் பண்ணிக்கலாம் எப்படி வந்து ஐஆர்ல இருந்து வந்து கேட்க போறாங்க. ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் நியூஸ்ல இருந்துகிட்டே இருந்தது. ரஷ்யா உக்ரைன் இப்ப ட்ரம்ப் வந்த பிறகு அதுவும் பீஸ் இனிஷியேட்டிவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எகைன் காங்கோ, ஸோ காங்கோ வந்து நியூஸ்ல பாக்குறோம், மியான்மர் பாக்குறோம், இந்த மாதிரி வந்து சவுத் அமெரிக்கன் சில கண்ட்ரீஸ்லாம் வந்து பாக்குறோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அட்லஸ் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வேர்ல்டு ஜியாகிரபிக்கு ரொம்ப முக்கியம், இந்தியன் ஜியாகிரபிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்னா 2024ஓட ஐஆர் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.